இந்த வீடியோவில் நம்ம Precedence and Associativity ஆப்ரேட்டர்ஸில் எப்படி ஒர்க் ஆகும் பைத்தனில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குவிக்காக இந்த மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது பைத்தனில் அப்படின்னு ஷோ பண்ணோம். ஏன்னா இது நான் எர்லியர் வீடியோவில் ஷோ பண்ணல. பட் இது நிறைய இடத்துல நீங்கள் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பைத்தனில் இது ரொம்ப காமன். ஸோ அதோட சின்ன எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெசிடென்ஸ் பற்றி பார்க்கலாம். அகெயின் இந்த வீடியோவில் நம்ம அந்த பைத்தன் ஷெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே நம்ம குவிக்காக அவுட்புட் பார்க்கலாம். ஸோ டெர்மினலில் போயிட்டு பைத்தன் 3 அப்படின்னா ஷெல்லில் போயிடுவோம். அகெயின் விண்டோஸில் இருந்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பைத்தன் 3 டைப் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி பைத்தன் ஷெல்லில் வந்துடுவீங்க. இங்கே இந்த மல்டிபிள் அசைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ A, B ஈக்குவல்ஸ் 10 அப்படி கொடுக்குறோன்னா A, B ஈக்குவல்ஸ் 10, 20 அதான் எக்ஸாம்பிள் இருந்தது இல்லையா? மிஸ் பண்ணிட்டேன். அது ஏன் இப்படி எரர் வந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இப்படி பண்ணால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். A, B அதோட வேல்யூஸ் Aக்கு 10, Bக்கு 20 அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணுறோம். இதையே நீங்கள் A ஈக்குவல்ஸ் 10, B ஈக்குவல்ஸ் 20ன்னு கொடுக்கலாம். ரெண்டும் சேம் தான். பட் பைத்தனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டாக மல்டிபிள் அசைன்மெண்ட் ஒரே லைனில் பண்ண முடியும். அது அகெயின் அதர் லாங்குவேஜஸில் ரொம்ப காமன் கிடையாது. பட் பைத்தானில் இது மாதிரி பண்ண முடியும். ஸோ இது நான் காட்டணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் பழைய வீடியோவில். ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் அசைன்மெண்ட் பண்ணலாம். இங்கேயே நமக்கு எரர் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி 2 வேரியபிள் இருக்குது, பட் ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ cannot unpack அப்படின்னு வந்துருச்சு. பட் 2 வேல்யூ கொடுத்தோன்னே அது ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ அதே திருப்பி ரன் பண்ணுறேன். சும்மா A, B ஈக்குவல்ஸ் 40, 50 அப்படின்னா இப்போ A 40 ஆகிடும், B 50 ஆகிடும். ஸோ இப்படி தான் மல்டிபிள் அசைன்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் குவிக் எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணணுன்னு பார்த்தேன். அடுத்து இப்போ ப்ரெசிடென்ஸ், ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். எஸ்பெஷலி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதெல்லாம் ரன் ஆகும்போது நமக்கு ப்ரெசிடென்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா, இப்போது 2 + 3 + 5 அப்படின்னா என்ன வரும்? 10 வரணும். ஸோ அது வெரி சிம்பிள், ரைட்? 3 அடிஷன் ஆகுது. இப்போ இதே 2 + 3 × 5 அப்படின்னு நமக்கு என்ன வரணும்? 2 பாசிபிலிட்டி இருக்குது, ரைட்? 2 + 3 5, 5 × 5 25 வரலாம். ஆர் 3 × 5 15, அப்புறம் +2 7 வரலாம். அதாவது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு அப்புறம் அடிஷன் ஆகலாம். ஆர் ஃபஸ்ட்டு அடிஷன் ஆகிட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆகலாம். எப்படி நம்ம பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணால் 17 வருது. இப்போ என்ன ஆயிருக்கு? 3 × 5 தான் ஃபஸ்ட்டு ரன் ஆயிருக்கு. ஸோ 15 +2 17, ரைட்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் டுக் ப்ரெசிடென்ஸ் ஓவர் அடிஷன். ஸோ அதுதான் பேசிக்காக ப்ரெசிடென்ஸ். எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் ரன் ஆகும், எது அப்புறம் ரன் ஆகும் அப்படிங்க டிசைட் பண்ணுறது தான் அந்த ப்ரெசிடென்ஸ். இந்த ப்ரெசிடென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை வச்சு நம்ம பார்த்த மாதிரி ஆன்சர் சேஞ்ச் ஆகலாம், ரைட்? ஸோ இப்போ ஸ்லைடுக்கு போனால் பெம்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் கான்செப்ட், எல்லோரும் சொல்கிறது ஒரு டேர்மு. பெம்டாஸ்னால் என்னென்னா, P ஃபார் parenthesis, தென் எக்ஸ்பொனன்ஷியேஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ அதான் பெம்டாஸ். இது ஆர்டரை குறிக்குது. ஸோ parenthesisல என்ன இருக்கோ அது ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அதோட எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். அப்புறம் நம்ம எக்ஸ்பொனன்ஷியேஷன் எதாவது வச்சுருந்தோன்னா எக்ஸ்பிரஷனில் அது ரன் ஆகும் ஒரு ஆப்ரேஷனில். அப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரெசிடென்ஸ் தான். அண்ட் தென் அடிஷன், சப்ட்ராக்ஷன், ரைட்? ஸோ இந்த ஆர்டரில் தான் நடக்கும். ஸோ இதுதான் பெம்டாஸ். இந்த பெம்டாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய அதர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதோட ப்ரெசிடென்ஸும் இருக்குது. பட் காமனாக யூஸ் பண்ணுறது ஆப்வியஸ்லி இந்த அரித்மெட்டிக்கிறதுனால இதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் பைத்தன் டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டேபிளே இருக்கும், என்ன ப்ரெசிடென்ஸில் என்னென்ன ஆப்ரேட்டர் வரும்ன்ட்டு. அதை கூட நம்ம லேட்டர் வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். பட் இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெம்டாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரந்தசிஸ் அண்ட் அதர் திங்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ அதான் ப்ரெசிடென்ஸ். அசோசியேட்டிவிட்டி என்னென்னா, இப்போ 2 ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒரே ப்ரெசிடென்ஸ் இருக்குன்னா அது எப்படி ரன் ஆகும்? லெஃப்ட் ரைட்டா, ரைட்டு லெஃப்டா? இதுக்கும் எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சேம் ப்ரெசிடென்ஸ் தான். அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனில் 2மே இருந்ததுன்னா எது ஃபஸ்ட்டு ரன் ஆகும்? ஸோ லெஃப்ட் ரைட் ரன் ஆகுமா, ரைட்டு லெஃப்ட்? அதான் அசோசியேட்டிவிட்டி. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம், ரைட்? ஸோ இப்போ இங்கே 17 வருது. இப்போது இல்லை, நம்மளோட ஆன்சர், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் 2 + 3 ஃபஸ்ட்டு நடக்கணும், அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் நடக்கணும்னா இங்கே தான் அந்த பேரந்தசிஸ் வரும், ரைட்? இப்போ ப்ராக்கெட்டில்
2 + 3 க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் டைம்ஸ் 5. இப்போ 25 வந்துருச்சு. ஏன்னா ப்ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் பெம்டாஸில் பி ஃபஸ்ட் இல்லையா? ஸோ 2 + 3 பேரந்தசிஸில் இருக்குது, ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு ரன் ஆகிடும். ஸோ 2 + 3 5, 5 × 5 25. ஸோ அதான் பேரந்தசிஸோட இம்பார்ட்டன்ஸு. அண்ட் ப்ரெசிடென்ஸோடது, அதாவது பேரந்தசிஸோட ப்ரெசிடென்ஸ் வந்து ஹையர், ரைட்? ஸோ நமக்கு எப்படி அவுட்புட் வேணுமோ அது மாதிரி ஆப்ரேஷன் நம்ம ரன் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ப்ரெசிடென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணுமோ ப்ராக்கெட்ஸ் அதர் திங்ஸ் வேணுமோ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆர்டரில் அது எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஆர்டரில் அது எக்ஸிக்யூட் ஆகிடும், ரைட்? ஸோ நம்ம தான் அந்த ஆப்ரேஷனை கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், சரியா? அண்ட் ஒன் மோர் திங், பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுறது டெஃபினெட்லி பெட்டர், ரைட்? நம்மளுக்கு எந்த ஆர்டரில் நடக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும்னா பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்தந்த ஆப்ரேஷன்ஸுக்கு கொடுக்கறது வந்து ஈவன் லேட்டராக ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ரன் ஆகிடும், ரைட்? ஸோ அதுதான் ப்ராக்கெட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ ப்ரெசிடென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அசோசியேட்டிவிட்டினா என்ன? இப்போ லெட்ஸ் சே 2 × 3 by 5. இப்படி பண்ணோன்னா இப்போ என்ன ஆன்சர் வருது? 2.0 வருது. எப்போ நமக்கு வந்து டெசிமல் வரும்? நம்ம அவுட்புட் பார்த்துருக்கோம், டிவிஷன் பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் வரும், ரைட்? ஸோ இந்த டிவிஷனில் சம்ஹவ் த கோஷன் வந்து 2.0 வந்துடுது. பட் இது எப்படி ரன் ஆகிருக்கும்? பட் 2 × 5 and then 10 divided by 5 2, அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் அசோசியேட்டிவிட்டி, ரைட்? நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷனுக்கும் சேம் ப்ரெசிடென்ஸ்னு சொல்லிட்டோம். அப்போ அசோசியேட்டிவிட்டி ரூல் என்ன சொல்லுதுன்னா லெஃப்ட் டு ரைட் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 2 × 5 ஃபஸ்ட்டு ரன் ஆகிடுச்சு 10 and then 10 divided by 5 2, அவுட்புட் வந்துடுச்சு. ஓகே, இதுதான் அசோசியேட்டிவிட்டியோடது. நம்ம நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் லாங்கராக இருக்கும்போது உங்களுக்கு இந்த அசோசியேட்டிவிட்டி இன்னும் கிளியராக புரியும். பட் அகெயின் இந்த ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நமக்கு எப்படி திங்ஸ் ரன் ஆகணுமோ அப்படி நம்மள தான் ஆப்ரேஷனை வந்து பேரந்தசிஸ்லாம் யூஸ் பண்ணி கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்போ தான் அதை ரீட் பண்ணும்போது நமக்கு புரியும், ரைட்? ஸோ இதையே வந்து இப்போ உண்மையிலே எனக்கு வந்து 5/5 ஃபஸ்ட்டு ரன் ஆகிருக்கணும் அப்படின்னா 2 × ப்ராக்கெட்டில் 5/5 அகெயின் அவுட்புட் சேஞ்ச் ஆகலை. பட் இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது, ரைட்? நம்ம வந்து டிவிஷன் ஃபஸ்ட்டு ரன் ஆகணும், அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி உங்களோட ஆப்ரேஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும். பட் ப்ரெசிடென்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எங்கே ப்ராக்கெட்ஸ் போடணும், எப்படி ரன் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அகெயின் இது எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நீங்கள் போட்டு பாருங்கள். ஈவன் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். பட் இந்த பெம்டாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்டரில் தான் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அண்ட் அசோசியேட்டிவிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.